திரு மதிவாணன் அந்த அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க எல்லா இடங்களையும் ரீட்ரேட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிற மாதிரி அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, நாங்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்கே போனாலும் சொல்கிறாங்க, அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் பேசுனது எந்த மாதிரியான வைரல் ஆச்சுன்றது சோஷியல் மீடியாவில் பார்த்த இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். அதனால் சகோதரர் சொல்கிற மாதிரி ஊழலை பற்றி பேசுறதுக்கெலாம் காங்கிரஸுக்கு எந்த விதமான தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரில. அவர் நிலக்கரி இறக்குமதி ஊழல், ஆண்ட்ராஸ் தேவாஸ் ஒப்பந்தம் காலத்தை பற்றி பேசினாரு. புரியல, காங்கிரஸ்னா எல்லாம் காங்கிரஸ் தானே. காமராஜர் காலமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற மாணிக்க தாகூர் இருந்தாலும் சரி, அகத்தில் காங்கிரஸ் தான். அதனால ஊழலை பற்றி நிலக்கரி ஊழல் நீங்க கூட இருக்கும்போது இல்ல, அதோட தலைவர் யாருங்க, யாரோட ஆட்சிங்க அது? நீங்க யார் கூட இருந்தாங்கன்றது அது எப்படி சார்? நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், ஆரம்பிக்கும் போது வர இருங்க. உங்க மேல இந்த நிறைய இருக்கு, காமன்வெல்த் ஊழல், இதெல்லாம் நிறைய பெரிய நீங்க அமைச்சரவையில இருந்தீங்க சார். நாங்க இருந்தோம் தான். யாரு இப்ப இல்லன்னு சொன்னா கல்மாடி யார், எந்த கட்சி சார்? சுரேஷ் கல்மாடி. இல்ல நான் கேக்குறேன், அது நிரூபிக்கப்படுதா? ஆராசா மேல நிரூபிக்கப்படுதா? இல்ல நிரூபிக்கப்படுதா? இல்ல நிரூபிக்கப்படுதா? ஆனா விடுதலை பண்ணியாச்சு. யாரு? ஆராசாவை கோல் ஸ்கேம் நிரூபிக்கப்பட்டது. அது பெண்டிங்ல தான இருக்கு. இல்லையே, மன்மோகன் சிங் விடுதலை இல்ல. ஆண்ட்ராஸ் தேவாஸ் ஒப்பந்தத்தையும் நீங்க நிலக்கரியும் வந்து கேஸே முடியல. காமன்வெல்த் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது, அதுவும் மேல இயரிங்ல இருக்கு. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. அதனால ஊழலை பத்தி பேசுறது காங்கிரஸுக்கு எந்த தகுதியும் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, ஜோசப் விஜய் அவர்கள் பேசுறாருன்னா நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை? மின்வெட்டு பிரச்சனை, மின் கட்டண உயர்வு பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, எப்படி ஏறுச்சுன்றத பத்தி இது வரைக்கும் பதில் பேச தயாராகவே இல்லை. இன்னொரு பக்கம் தனியார் வாகனங்கள்லாம் வந்து ரேட் ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்க, அதை பத்தி பேச தயாராகவே இல்லை. சட்டம் ஒழுங்கு, காலேஜ் போற பிள்ளைங்க வெட்டுப்பட்டு சாவறான், அடிப்பட்டு சாவறான், சட்ட ஒழுங்கு பத்தி பேச தயாராகவே இல்லை. இன்னைக்கு திருவத்தூர் தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா கோயம்புத்தூர் அமுதனா இருக்கட்டும், எதை பத்தி இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க பேசுறீங்க? சட்ட ஒழுங்கு பத்தி பேசல. சரி, ஊழல் 2 நாளைக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல 11 இதை வந்து நீங்க தடை விதிக்கிறீங்க. 2 நாள்ல திரும்ப எதுக்கு பெற்றீங்க? வெளிப்படைத்தன்மை இருக்கா நிர்வாகத்துல? அப்ப என்ன மாதிரியான அரசியல் நீங்க பண்றீங்கிறது வெளிப்படையா எங்க தெரியுதா இல்லை எல்லாருக்கும்? எல்லாத்தையும் திசை திருப்பணும். ரீல்ஸ்லயே இன்னைக்கு ஒரு முடிவோட வரீங்க. அங்கிருந்து வரும்போது வண்டியில ஏறும்போது ஒரு ரீல்ஸ் எடுக்கணும், வண்டியில நிற்கும் போது ஒரு ரீல்ஸ், நடந்து போகும்போது ஒரு ரீல்ஸ், கையை லெஃப்ட்ல காட்டணும், ரைட்ல. இது வந்து எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் நான் கேட்கிறேன். எல்லா பிரச்சனையும் ஈஸியா திசை திருப்பிட்டு போலாம்னு நினைக்காதீங்கன்ற. மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க, மக்களுக்கு தேவையானதை பேசுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஓட்டு போட்டாங்க, நீங்க ஏதோ ஒரு வகையில முதலமைச்சர் ஆயாச்சு, இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில இருந்து அந்த விஷயமான பேசுங்க. போற போக்குல அப்படியே நாங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி காட்டுவாருன்றாரு. நான் என்ன சொல்றேன், 100 நாள் பார்த்தாச்சு, 100 நாள் என்ன பார்த்தோன்றது நான் தெளிப்படையா சொல்றேன். விவசாய கடன் தள்ளுபடின்னு பேசுறாரு. விவசாய கடன் மொத்தம் எவ்வளவு, எத்தனை சதவீதம் தள்ளுபடி பண்ணீங்க, அதை சேர்த்துல பேசணும். நீங்க தாய்மாமன் சீருன்னு சொல்றீங்க, நீங்க சொல்ற தங்கம் இன்னைக்கு கிடைக்குமா விலையில? அது எவ்வளவு கொடுத்து வேலை கவர்மெண்ட் வாங்கி தானே கொடுக்க போறாங்க. நீங்க ஒதுக்குன நிதியோட கம்பேர் பண்ணி பேசணும் நான் சொல்றது. அப்ப எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்றேன். வெறும் எல்லாமே நாங்க மேல ஒருத்தர் தான் வடை சுடுறாருன்னு நினைச்சோம், கீழே இருக்கிறவரும் இங்க வடை சுட்டுங்கிறாரு. இதான் பிரச்சனையே. அண்ணன் சீர்னாலும் பிரச்சனை, அண்ணன் சீரும் பிரச்சனை, தாய்மாமன் சீரும் பிரச்சனை. இது ரெண்டுமே டேலி ஆக மாட்டுது. என்ன கணக்குனே தெரியல அமௌண்ட். அப்ப நீங்க சொல்ற நிதிக்கும் திட்டத்துக்கும் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா மேட்ச் ஆகுது. ஓகே, ஊழல்னு பேசுறீங்க. உங்க கட்சியை சார்ந்தவர், உங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. சரி, எல்லாரும் விடுவோம். ஹைகோர்ட்ல கேட்டாங்களா இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு? இன்னும் ஈஸியா லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், ஊழல் எப்படி இதை கடந்து போகிறீன்னு கேட்கறேன் எனக்கு. ஓகே, அப்ப இவ்வளவு பிரச்சனை நீங்க ஆட்சியில வச்சுக்கிட்டு இதையும் கடந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க அமைச்சர்கள் மேல யார் மேலேயாவது கிளீன் இமேஜ் இருக்கா? ஈஸியா அழகா சொல்றீங்க. அதுக்குள்ள என்னாச்சு ஒரு 100 நாளைக்குள்ள? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அது சரத்தா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து புசி ஆனந்தா இருக்கட்டும், 19 என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்றது வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு டெண்டர் 2 மணி நேரத்துல எப்படி முடியும் புஷியானந்த டிபார்ட்மெண்ட்ல? அப்ப என்ன இதுதாங்க கேள்வி. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு திட்டம் ஓபன் பண்ணி 2 ஹவர்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமா, அது எப்படி நடக்குது? நீங்க ஈஸியா எல்லாத்தையும் கடந்து போறீங்க. எல்லா பிரச்சனைகளும் அழகா தள்ளி வச்சுட்டு போன ஒதுக்கிட்டு ரீல்ஸ்ல வண்டி ஓட்டலாம்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளைக்கு ஓடாது ரீல்ஸ். ஓகே, கேட்போம். திரு அமெரிக்க நாராயணன், நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க? இல்லை, ரொம்ப அதாவது
இவங்களுக்கு நல்லா தெரியுது வாயில் வடை சுடுறது யாருன்னு. அதனால் இவங்களுக்கு வடை சுட்டு போடுறது பழக்கம்னால தன்னை போல பிறரை எண்ணும் நெஞ்சம் வேண்டுமேன்னு மாதிரி கரப்ஷன்லேயும் வாயில் வடை சுடுறதுலையும் மக்களை ஏமாற்றுவதிலையும் தன்னை போலையே அடுத்த இன்னும் அவங்க நினச்சி பலர் அவங்க நடக்கிறதையும் பேசுகிறதையும் பார்த்தா அவங்க தான் ஆட்சியில் இருக்கேன்னு நினச்சிருக்காங்க. அதனால் அவங்கள கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மக்களை போய் கேளுங்க, எத்தனை பேர் கரப்ஷன் இல்லாமல், அதாவது கரப்ஷனே 90 நாளில் ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் நான் திமுக கார மாதிரி பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நாங்கள் பொய் சொல்கிற பழக்கம் கிடையாது. நான் முன்னையும் சொன்னது கிடையாது, இப்பயும் கிடையாது. தவறாக இருந்தால் ஒத்துக்குவோம். ஸோ கரப்ஷனை 100 நாளில் மொத்தமாக ஒழிக்கலை, அது உண்மை. ஆனால் உண்மையாக நான் இன்னைக்கு மக்களை உங்கள் கண்ணை நோக்கி கேட்கிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சியை ஒப்பிடும்போது பெரிய அளவில் கரப்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லையா? இன்றைக்கு தி உரைக்கல், நான் இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு காரணம், நான் 38-40 வருடமாக எங்கள் அரசியலில் இருக்கேன். நான் நேர்மையாக இருக்கணும்னு ஒரு அன்றைய பிரதமருடைய இதை பார்த்து கேட்டுட்டு வந்தேன். ஆனால் நான் நினச்சேன் இது பண்ணவே முடியாது, நான் யோக்கியமாக இருக்க முடியும், அரசியலில் மாற்றவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதி, நான் திமுக இவரை பார்த்துக்கிறேன், மக்கள் கண்ணை பார்த்து கேட்குறேன், தேர்தலுக்கு முன்ன எல்லா வேட்பாளர்களையும் ஒரு உறுதிமொழி எடுக்க வைத்தாரு, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு. அது சரி, எலெக்ஷன் கிம்மிக்குப்பா, நான் கூட அப்போ அந்த கட்சியில் சேரல, மற்றொரு கட்சியிலே வெளில வந்துட்டேன். தாவேகா வேட்பாளர்களே சிலர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நான் கேட்ட கேள்வி நான் பேசி முடிச்சுடுறேன், நீங்க நல்லா இன்டரப்ட் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி, எந்த கட்சி எலெக்ஷனுக்கு முன்னால தங்களுடைய வேட்பாளர்களை நான் யோகியமா இருக்கேன், பணம் வாங்க மாட்டேன், அதான் சார், பணம் வாங்க மாட்டேன் உறுதிமொழி எடுத்தாங்க, பெருமைப்படுறீங்க, சந்தோஷம். கேள்விக்கு பதில் சொல்றேன், கொடுக்கலையான்னு கேக்குறேன். இல்ல, ரெண்டாவது எடுத்த உடனே அவருடைய இந்த பதவியேற்பு விழால கிளியரா கரப்ஷனை பத்தி சொன்னி பேசி எடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா இல்லையா? என் பேரை சொல்லி தம்பி நீ பணம் கேட்டா என் பேர் சொல்லு, விஜய் அண்ணா சொன்னான்னு சொல்லு, விஜய் சொன்னார் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எந்த முதலமைச்சருக்காக இருந்தா? இந்த தமிழகத்தோட இந்தியாவில் எந்த பிரதமருக்காவது முதலமைச்சர்களுக்காக இருந்ததா? கரப்ஷனை குறைக்கணும்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா இந்த அளவு நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெர்செப்டபிளா இந்த 100 நாள்ல கரப்ஷன் குறைஞ்சிருக்கா இல்லையா? முதல்ல நீங்க சொல்லுங்க, நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். சார், நான் தான் கேள்வி கேட்பேங்க, நான் பதில் சொல்றதுக்கு இல்ல, மத்த 4 பேர் பதில் சொல்லுவாங்க. ஏன் நீங்க தான் கேள்வி கேட்பீங்க? My job is easy, I only ask questions. ஏன் மக்கள் கிட்ட நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? மற்ற 4 பேர் சொல்லுவாங்க. மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அப்ப நான் உண்மையா ஒரு கேள்வி கேட்கிறேன். I am moderating a discussion. அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க மாடரேட் பண்ணுங்க. I cannot take any side and give an answer. I am sorry. நான் எந்த சைடும் எடுத்து பதில் சொல்ல முடியாது. No, you don't have to give a side. ஆனா மக்கள் பக்கம் நீங்க இருக்கணும். ஏன்னா நீங்க see, you don't have to Thank you for your advice. Please answer my question. Not to take side. Thank you for your advice. Your feedback is well taken. Please answer my question. Very good. Excellent. Now coming back, யாருமே பணம் கொடுக்கலன்னு நான் சொல்ல, ஆனா பெரும்பான்மையானவர்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்றேன். அதை நீங்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கரப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது முழுதுமாக சொல்லிட்டேன். ஆனா பெரிய அளவுல குறைச்சிருக்காருன்னு சொல்றேன். அதை மறுக்க முடியாது. அதாவதுங்க, ஏதாவது ஒரு பைசா கரப்ஷன் வாங்கினாலும் கரப்ஷன் தாங்க, நல்லா புரிஞ்சுக்குவோம். அது மாதிரி தான், அததான் நானும் கேட்டேன். 99 பேர் கொள்ளையடிச்சிட்டு அவங்க இது போட்டதுக்கு முக்கிய, அவங்க போட்ட அவங்க எல்லாம் திட்டம் தீட்டியதற்கு காரணமே திருடுறதுக்கு தான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2000 கோடி ரூபாய் போட்டு ஒரு சென்னையில மேம்பாலத்துக்கு இது போட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டோம். அந்த பணத்தை வச்சு அதை விட 2 மடங்கு 3 மடங்குக்கான மேம்பாலங்கள் கட்ட முடியும். அது மட்டும் இல்லை, இது பெயருக்காக சொல்லல. இல்ல டாஸ்மாக்ல எடுத்துக்கங்க, டாஸ்மாக் பத்தி பேசினாரு. அவங்களுக்கு 1600 கோடி நேரா கஜானா கொடுத்துட்டுமா இல்லையா? உண்மையா இல்லையா? கேள்வி தலைமையில இருக்க பார்ட்டி ஃபண்டோ, ஐயா நீங்க பேச குறுக்கிடல, நான் அதான் கேள்வி அது இல்லையா? நீங்க பதில நான் கேட்ட கேள்வி ஒண்ணு, நீங்க சொன்ன பதில் ஒண்ணு இல்ல. இருங்க, நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல. என்ன கேட்ட கேள்வி கேட்டீங்க? நான் கேக்குற கேள்வி, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்ல. உண்மை மக்கள் கிட்ட பேசத்தான் நான் அப்ப மக்கள் பாக்குறாங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நாராயணன் சார் முடிச்சிருங்க, இன்னும் 2 பேர்ட்ட போணும் நான். எஸ் ரைட். பேசிக்கலி இன்றைய பேச்சில் அவர் பார்த்தீங்கன்னா
மாநில உரிமையை விட்டு கொடுக்காம அதே நேரத்தில் மத்திய அரசோட இதாவது இங்க திராவிட மாடல் என்னன்னா டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் எப்பொழுதும் சண்டையை உண்டு பண்ணிக்கிட்டு சரி இங்க வந்து தமிழகத்துல ஏதோ வடமாநிலத்தில் இவர் ராணுவத்தை பத்தி பேசினார், தேசியத்துல இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கவங்களை பத்தி பேசினாரு, இந்த ராணுவத்துல இருந்த வீரர்களுக்கு அவர்களுக்கான தொகையை ஏற்படுத்தி பேசினாரு, இந்த முன்னாள் முதலமைச்சர்கள் செய்த நல்ல திட்டங்களை தொடர்ந்து எடுத்து செல்வோம் என்று பேசினாரு. முன்னாள் முதலமைச்சர்களையோ இதையோ இந்த கூட்டத்துல தாக்கி பேசுற எங்களுக்கு வந்து வளர்ச்சி மட்டுமே முக்கியம், தமிழக மக்கள் மட்டுமே முக்கியம், மற்றவங்க அரசியல் பார்த்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கட்டும், நாங்க செயல்ல காட்டுவோம், எங்க முதலமைச்சரை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.